அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாத ஊதியத்தில் ரூ. 300 ஹெல்த் இன்சூரன்ஸ் பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கென தனியாக ஒரு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஐடி கார்டை வைத்து நாம் குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறோம். இதுவரை நீங்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சை விவரங்களும் அதற்கு வழங்கப்பட்ட தொகை விவரங்களும், அதாவது கிளைம் செய்த டீடைல்ஸையும் ஆன்லைன்ல செக் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல NHIS 2016 லாகின் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2021 அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. அங்கே ஐடி கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணி இந்த கார்டு வாங்கினதுனால விழுப்புரத்துக்கு VBM அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லாஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதை அப்படியே உங்களுடைய ஐடி கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க 2021 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க கார்டுல இருக்கும். அதை அப்படியே பாத்தீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட், நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிரும். மேலே உங்களுடைய நேம் இருக்கும். பாலிசி எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் உங்களுடைய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவருடைய நேம், அவருடைய டேட் ஆஃப் பர்த், எப்போ ஜாயின் பண்ணாரு, எங்கே ஜாயின் பண்ணாரு, அவருடைய மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் கீழே ஃபேமிலி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா கிளைம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க யாருக்காக, அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளைம் பண்ணீங்க, என்ன எப்போ கிளைம் பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட் நீங்க கிளைம் பண்ணீங்க, அவங்க எவ்வளவு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்ற டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்க டீடைல்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ கிளைம் பண்ணீங்க, அவருடைய நேம், யாருக்காக கிளைம் பண்ணீங்க, அவருடைய பேஷண்டோட நேம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அட்மிஷன் ஆனீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க, எந்த ஹாஸ்பிட்டல், நீங்க எவ்வளவு கேட்டிருந்தீங்க, அவங்க எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, அதாவது நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து கேட்டிருந்தோம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்க எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, அந்த டீடைல்ஸ், என்ன ரீசனுக்காக நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்ற டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ அந்த பேமெண்ட் டீடைல்ஸ், என்னைக்கு பேமெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னைக்கு பேமெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுக்காக வந்து ஒரு ப்ராப்ளம் காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 56 ரூபா கேட்டிருந்தேன். அவங்க ஒரு 30,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிளைம் பண்ண டீடைல்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப கார்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு கார்டு இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து இதுலயே கார்டை வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு இங்க கார்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரிண்ட் ஆப்ஷன் டைரக்டா கொடுக்க முடியாது. நீங்க இங்க போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு நீங்க A4லயே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட உங்களுக்கு கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டு மிஸ் ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாங்க பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.